சாதத்தில் கூட போட்டு கழிச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் தொட்டு சாப்பிடலாம், அப்புறம் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். நல்லா ஒரு தக்காளி மணத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். தக்காளி சட்னியில் விதவிதமாக நம்ம செய்யலாம். ஆனால் இன்னைக்கு செய்கிற சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இப்போ தக்காளி விலையெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது, ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதனால நம்ம இந்த சட்னியை செஞ்சு வச்சுட்டோம்னா இது ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மக்கிட்ட 75 பொடிகள் இருக்குது. வத்தல், வடகம், அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம், சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம், தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்குது, மசாலா பொடிகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. 1 கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரோம். பாருங்க, இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 8 தக்காளி எடுத்துருக்கேன். இது அப்படியே இதில் போட்டுடலாம். இதுக்கு 2 புளியங்கொட்டை சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம், இதே சேர்த்துக்குவோம். காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு 4 சிட்டிகை அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா ஈஸியாக அரைச்சிடலாம். பாருங்க, இதுலேயே நல்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதுக்கு ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இதையும் இதுலேயே ஒரு 8 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த பச்சை மிளகா வந்து பழுத்த பச்சை மிளகா, பழுத்து காஞ்ச பச்சை மிளகா, அதுதான் சேர்க்குறேன். இது பாருங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு குருணை பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே காஷ்மீரி சில்லி, ஏற்கனவே காரத்துக்கு வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டு அரைச்சாச்சு. இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இதோட தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது இந்த தக்காளியும் வந்து பச்சை மணம் போகும், நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், டக்குன்னு ரெடி ஆயிடும். இப்போ ஓரளவுக்கு வந்து பச்சை மணம்லாம் போயிருக்கும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரொம்ப நேரம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், அடிப்பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, சட்னியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஒன்று ஊற்றிக்கலாம். இது வந்து டக்குன்னு ரெடி ஆயிடுது, ரொம்ப நேரம் ஆகும்ல. ரொம்ப அதாவது ஒரு 10 நிமிஷத்துல இந்த சட்னி வந்து அரைச்சி எடுத்துடலாம்.
எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. பஞ்சு மாதிரி தோசை ஊற்றிக்கணும். தோசை ஊற்றிட்டு இந்த கார சட்னி, அதாவது தக்காளி கார சட்னி நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி வந்து 15